பழைய ஏற்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பார். அவரை அழைத்த இறைவன், உன்னுடைய நாட்டையும் வீட்டையும் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காட்டுகின்ற ஒரு ஊருக்கு போய் என்று சொல்கின்றார். யோசித்து பாருங்கள், எப்படி நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு தனியான ஒரு நாட்டிற்கு போக முடியும்? ஆனால் இந்த ஆபிரகாம் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, நான் எல்லாவற்றையும் விட்டு சென்றாலும் ஆண்டவன் எனக்கு வாழ்வு கொடுப்பார், என்னுடைய வாழ்வை நிம்மதியாக மாற்றுவார் என்று சொல்லி இந்த கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவருக்கு. ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை இங்கும் அங்குமாக ஓடி ஆடி விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, ஆபிரகாமே, நீ அன்பு செய்ய ஒரே மகனை எனக்கு பலி கொடுப்பாயா? யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுல 10 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளையை கடவுளுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கின்றோம். ஒரு பிள்ளையை சாமியாருக்கு கொடுப்பதற்கோ அருட்சகோதரி ஆவதற்கோ பலவாறு யோசிக்கின்றோம். ஆனால் இருக்கின்ற ஒரே ஒரு மகனை, முதிர்ந்த வயதில் கிடைத்த மகனை கடவுள் பலி கேட்கின்றார். அதுவும் என்னிடம் வந்து வாழ வேண்டும் என்று கடவுள் சொல்லவில்லை, நீ அன்பு செய்யும் ஒரே ஒரு மகனை எனக்கு பலி கொடுப்பாயா? ஆபிரகாம் மனதளவில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரோ தெரியவில்லை. ஆனால் கடவுளுக்கு உடனே ஆம் என்று பதில் கொடுக்கின்றார். ஏன் என்று சொன்னால், கடவுள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. இந்த குழந்தையை கடவுள் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு இன்னும் நிறைய குழந்தைகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அல்லது வேறு ஏதாவது எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை வைத்திருந்தாரோ, ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அந்த ஓரோப் என்ற மலைக்கு அழைத்து செல்கின்ற பொழுது மகன் தந்தையை பார்த்து கேட்கின்றான், அப்பா, விறகு கட்டைகள் இருக்கின்றது, பணியாளர்கள் இருக்கின்றார்கள், பலியிடுவதற்கான விலங்கு எங்கே என்று கேட்கின்றான். ஆபிரகாம் சொல்கின்றார், கடவுள் கொடுப்பார். கடவுள் மீது வைத்திருந்த மிகப்பெரிய நம்பிக்கை பாருங்களேன். 2வது முறையும் கேட்கின்றான், அதே பதிலை சொல்லுகின்றார். மலைக்கு அழைத்து சென்று விறகு கட்டைகளை எல்லாம் அடுக்கிவிட்டு தன்னுடைய மகனை பிடித்து கையும் காலையும் கட்டி அந்த விறகு கட்டையின் மீது வைக்கின்ற ஆபிரகாமுக்கு மனம் எவ்வாறெல்லாம் படபடத்திருக்கும். தான் அன்பு செய்த ஒரே மகனை, முதிர்ந்த வயதில் பெற்றெடுத்த மகனை பலி கொடுக்க போகின்றேனே, இனிமேல் இவனை பார்க்க முடியாது, இவனோடு வாழ முடியாது, இவனோடு பேச முடியாது. எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருப்பார் ஆபிரகாம். இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார் ஆபிரகாம். தன்னுடைய மகனை கொல்வதற்காக கத்தி ஓங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய தூதர் வந்து தடுக்கின்றார். ஆபிரகாமே, உன்னுடைய மகனை கொல்ல வேண்டாம், ஏதோ ஆடு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆட்டை பலி கொடுக்கின்றார். ஆபிரகாம் கடவுள் மீது வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை.